அன்பர்களே, என்று இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தவக்கால சிந்தனையாக தருவது என்ன என்றால், எதை எதை தேட வேண்டும், எதது முக்கியமானது, அதை உணர்ந்து கொண்டால் நல்லது என்ற நோக்கத்திலே அவர் ஒரு அருமையான கருத்தை நமக்கு தருகிறார். அன்னை மரியா பிறந்த குழந்தை யோவான், திருமுழுக்கு யோவானை வாழ்த்துவதாக இந்த அருமையான செய்யுள் அமைகிறது. ஊக்கமே பிதா, ஒவ்வு தாய், உணர்ந்த மெய்ஞான நோக்கமே ஒரு நுசப்பரா தோழனா, தயையின் நீக்கமே மனத்துணவியாய், நெடும் பொறை மகனாய், ஆக்கமேவிய அறத்து உறவோரோடு வாழ்வாய் என்று கருணையன் மாட்சி படலத்திலே அன்னை மரியா குழந்தையாக பிறந்திருக்கிற திருமுழுக்கு யோவானை வாழ்த்துகிறதாக இந்த செயல் அமைகிறது. நமக்கு உற்றார் உறவினர் யார், எத்தகையவர்களாக அவர் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திப்பதற்கு இது உதவும். ஊக்கமே தந்தையாகவும் தவம் தாயாகவும் உணர்ந்த மெய்யறிவை கடைபிடிக்கும் நோக்கமே இடுப்பை விட்டு பிரியாத தோழனாகவும் இரக்கத்தின் நீளமே மன துணைவியாகவும் நீடித்த பொறுமை மகனாகவும் கொண்டு இவ்வாறு அறநெறிக்கு ஆக்கம் தரும் இவற்றையெல்லாம் உறவினராக கொண்டு வாழ்வாயாக என்று அன்னை மரியா திருமுழுக்கு யோவானை குழந்தையை வாழ்த்தினாள். மரியா யோவானை வாழ்த்தினாள். எப்படி? உனக்கு ஊக்கம் தந்தை, தவம் தாய், மெய்யறிவு உன்னை விட்டு அகலாத நண்பன், நீளும் இரக்கமே வாழ்க்கை துணைவி, தொடரும் பொறுமை மகன், நற்பண்புகள் உறவினர், இப்படி நலமடைந்து வாழ்வாயாக என்று கூறுகிறார். ஊக்கமே பிதா, ஒவ்வு தாய், உணர்ந்த மெய் ஞான நோக்கமேயொரு நுசப்பரா தோழனாய், தயையை நீக்கமே மன துணைவியாய், நடும் பொறை மகனா, வாக்கமேவிய வரத்துறவோரோடு வாழ்வாய் என்று புனிதர் அன்னை மரியா யோவானை வாழ்த்துகிறார். நம்மிலே பலர் தந்தையாக இருக்கிறோம், தாயாக இருக்கிறோம், மனைவியாக இருக்கிறோம், நண்பனாக இருக்கிறோம், மகனாக இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த உறவுகள் இருக்கின்றன. தாய் என்றால் எப்படி இருக்க வேண்டும், தகப்பன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், நண்பன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், மனைவி என்றால் எப்படி இருக்க வேண்டும், மகன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், இதையெல்லாம் விளக்குகிற வகையிலே வீரமாமுனிவர் இந்த தவக்கால சிந்தனையாக நமக்கு தருகிறார். நாம் கொஞ்சம் எடை போட்டு பார்ப்போம். தந்தையாகிய ஒருவன் நான் எத்தகைய தந்தை, தாயாகிய ஒருத்தி நான் எத்தகைய தாய், மனைவி நான் எத்தகைய மனைவி, கணவன் நான் எத்தகைய கணவன், மகன் எத்தகைய மகன், நண்பன் எத்தகைய நண்பன். இதையெல்லாம் தவக்கால தராசு, அந்த தவக்கால சிந்தனைக்கு நாம் சென்ற ஆண்டு பயன்படுத்தியது போல சிந்தித்து பார்ப்போம். துயரங்கள் அங்கே மாசு மறு இருந்தால் அதை துடைத்து எறிந்து விடுவோம். அதன் மூலமாக இந்த தவக்காலம் மிக அருமையான காலமாக நமக்கு அமையட்டும்.